Good evening everyone. Welcome to ADA 247 Tamil. This is Deepak Lawrence here. So இன்னைக்கு என்ன எக்ஸாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா TNPSC Combined Engineering Service Exam. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4th part. ஸோ டெய்லி we are discussing about around 10 to 15 questions. ஸோ இன்னைக்கு அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். So as you all know, நம்ம வந்து ADA 247 தமிழ் யூடியூப் சேனலில் we are taking classes previously. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA 247 அப்படின்ற யூடியூப் சேனலில் we have started taking classes. ஸோ இந்த சேனல் ஒன்லி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் மேக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆஸ் ஆஃப் நோ பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் இந்த சேனலில் we will be having classes. ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஃபேக்கல்ட்டிஸுமே மற்ற இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிஸுமே இந்த சேனலில் they will start taking classes. So do support as you already supported like ADA 247 Tamil. So do like, comment, subscribe and share Tamil Engineering channel by ADA 247. Tamil Engineering classes by ADA 247. ஸோ என்ன எக்ஸாம் அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டில் இந்த டிகிரி லெவலில் இந்த எக்ஸாம் ஓகேவா. சில எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் இருக்கும், சில எக்ஸாம்ஸ் 12th குவாலிஃபிகேஷன் இருக்கும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் முடித்தவங்களுக்கான எக்ஸாம். ஸோ சிலபஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன டிகிரி முடிச்சிருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து சிலபஸ்மே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிலபஸ் என்ன, கொஸ்டின் பேப்பர் எப்படி, டைமிங் என்ன, பேட்டர்ன் என்ன, எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்குறது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பேஸ்டு. ஓகே. ஸோ லாஸ்ட் இயர் January 21, 2021 டேட் 21 அப்போது என்ன கொடுத்தாங்க அப்படின்னா டென்டேட்டிவ் ஆனுவல் ரெக்யர்மெண்ட் பிளானர். ஸோ அது பிரகாரம் பார்க்கும்போது கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 5. ஸோ இந்த பிளானரில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2022ல் என்னென்னலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்க போகுது, டிஎன்பிஎஸ்சி என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ண போகுது, எப்போ கண்டக்ட் பண்ண போகுது, எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்ன்றதை கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவாக. ஸோ அப்போது கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மந்தில். அந்த நேரத்தில் December 21 பார்த்தீங்கன்னா 167 வேகன்சிஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ மார்ச் மந்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இன் another 45 to 60 days என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்ச் இல்லைனா ஏப்ரல், மே இல்லை ஜூனில் கூட என்ன நடக்கலாம்னா எக்ஸாம்ஸ் வந்து நடக்கலாம். ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா 167 கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து எவ்ரி இயர் நடக்க வேண்டியது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2018, 2019க்கு அப்புறம் எக்ஸாம்ஸ் நடக்கலை, 2020 நடக்கலை, 2021 நடக்கலை. ஸோ 2 இயர்ஸாக ஃபில் பண்ணாத வேகன்சி அலாங் வித் ப்ரீவியஸ் பேக்லாக் வேகன்சி எல்லாமே சேர்த்து தான் இந்த வர எக்ஸாம் மூலிமா ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 450 to 500 வேகன்சிஸ் வந்து we are expecting. ஸோ மார்ச் மந்தில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி என்னன்னு தெரியும். அதுக்கப்புறமும் ரிசல்ட் வரும்போதும் சரி கண்டிப்பாக வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர குறையாது. The great month in first, offer ending soon. Make a win-win career deal with ADA 247. Get flat 17% off plus double validity on all Megapack plus test pack. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பேக்கை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா யூ கெட் ஃப்ளாட் 17% ஆஃப். இந்த ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் 17% ஆஃபர் ப்ளஸ் டபுள் வேலிடிட்டி ஆன் ஆல் Megapack and test pack. யூஸ் கோட் Y4242 to avail this offer. ADA 247 வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் த கோட் Y424 to avail this offer. ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் இந்த எக்ஸாம் மூலயமா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர். ஸோ அந்த மாதிரி டோட்டலாக ஒரு 10 to 11 கேட்டகரி இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் சர்வீஸ், அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் AEI. ஸோ நம்ம மெக்கானிக்கலுக்கு மட்டும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட்லாம் தே ஆர் போஸ்டிங் மெக்கானிக்கல்னும் போது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகரி ஃபார் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 94 போஸ்ட். ஸோ இது மெக்கானிக்கல் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்து தமிழ்நாடு ஃபேக்ட்ரி சர்வீசஸ் ஒரு 26. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வந்து எலிஜிபிள். ஸோ ஆல்மோஸ்ட்
120 vacancies out of 480. ஸோ பார்க்கும்போது 1/4 ஆஃப் த டோட்டல் வேகன்சி. இது வந்து முன்னாடி வந்தது ஒரு வேகன்சி டீடைல்ஸ் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்போ 481 வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 1/4 120 வேகன்சி வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ அப்போது ஒரு 4 டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஆஃப் த டோட்டல் போஸ்டிங் தே ஆர் எலிஜிபிள். ஸோ என்ன படிக்கணும், எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேப்பர் 1, அடுத்து பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து வில் பி conducted in the forenoon session and paper 2 will be in the afternoon session. So paper 1 பார்க்கும்போது 3 hours exam, 300 marks. Questions பார்த்தீங்கன்னா 200 questions. So each question carries 1.5 mark. Each question carries 1.5 mark. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் தனியாக இருக்குது, ஆட்டோமொபைல் தனியாக, கெமிக்கல் இன்ஜினியரிங் தனியாக, சிவில் தனியாக, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங். ஸோ இந்த கேட்டகரியெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேப்பர் 1 வந்து இந்த 9 டாபிக்ஸில் இருக்கும். ஓகேவா? அடுத்து பேப்பர் 2 ஆஃப்டர் நடக்க போகிற எக்ஸாம் பார்க்கும்போது 2 hours எக்ஸாம், 200 மார்க்ஸ். 2 hours எழுதுவீங்க ப்ளஸ் இன்டர்வியூ எல்லாமே சேர்ந்து இந்த 570 மார்க்ஸ்க்கு தான் உங்களுக்கு எவ்வளோ அப்படின்றத எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்க கேட்டகரிக்கெலாம் வந்து எவ்வளோ எலிஜிபிள் மார்க் அப்படின்னு மினிமம் குவாலிஃபைங் மார்க்னு பார்க்கும்போது 171. ஸோ அதர்ஸ்க்கு பார்க்கும்போது 228. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, ஸோ இந்த கொடுத்துருக்க கேட்டகரியில் 171க்கு மேலே எடுத்துருந்தீங்கன்னா தே ஆர் எலிஜிபிள். ஸோ அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து போகலாம். அடுத்து அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 228. இது கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மினிமம் 171. ஸோ நம்மளோட டார்கெட்டு 570 போது அட்லீஸ்ட் 400க்கு மேலே எய்ம் பண்ணி தான் நம்ம எக்ஸாமுக்கு படிக்கணும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் எழுதணும். ஸோ ஒஸ்ட் கேஸ் சினாரியோ மினிமம் அது 171க்கு மேலேயாவது. ஸோ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறேன், நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நான் டிகிரி ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் படிக்க போகிறேன், நான் 4 இயர்ஸ் வந்து காலேஜ் சப்ஜெக்ட்ஸ் படிக்கும் போதே நான் இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னும் போது நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு 171 மேலே வந்தது அப்படின்னா இட்ஸ் எ குட் ஸ்டார்ட். ஸோ செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் 4 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 50 மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்களா, ஒரு 200 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 171 போது 271, 371லேருந்து 400 வரைக்கும் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு 4 இயர்ஸ் நீங்கள் இல்லை ஒரு 2 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா. இது வந்து இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸையும் படிச்சுட்டு பார்ட் டைமாக, இல்லை நான் காலேஜ் முடிச்சுட்டேன் நான் ஃபுல் டைமாகவே இதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 8 hours ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ். ஒரு 350க்கு மேலே, ஒரு 370க்கு மேலே உங்களை கண்டிப்பாக வந்து எடுக்க முடியும். ஸோ பேஸ் மார்க் 170 போது ப்ளஸ் ஒரு 200, 170, 270, 370க்கு மேலே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஃபுல் டைமாக உட்காந்து இந்த சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா. ஸோ இது எல்லாமே புதுசான சப்ஜெக்ட்ஸ் இல்லை. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நடத்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 4 இயர்ஸில் அவங்க படித்த சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ இருக்கும், தேரி அண்ட் லேப் பார்க்கும்போது தேரி மட்டுமே ஒரு 45 பேப்பர்ஸ் கிட்ட படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கொடுத்துருக்க 45 பேப்பர்ஸ்லேருந்து சில ஒரு 25 பேப்பர்ஸோட பேசிக்ஸ், ஒரு 22லேருந்து ஒரு 25 சப்ஜெக்ட்ஸோட பேசிக்ஸ் தான் எடுத்து ஒரு 10 யூனிட்டாக இங்கே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது யூனிட் 1 மெக்கானிக்ஸ், கைனடிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ், யூனிட் 2 ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன், யூனிட் 3 fluid mechanics and turbomachinery, unit 4 thermodynamics, unit 5 heat and mass transfer, unit 6 material science and metallurgy, unit 7 production technology, unit 8 metrology and quality control, unit 9 CAD CAM SIM FEA, unit 10 industrial engineering and management. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா TNPSC combined engineering service கோட் நம்பர் 256. இந்த கோட் 256 யார் யார் செட் ஆகுதுன்னா மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டு கம்பைண்டாக கோடு நம்பர் 256. ஸோ இவங்களுக்கு கொடுத்துருக்கான சிலபஸ். ஸோ என்ன தான் வந்து 10 யூனிட் கொடுத்துருந்தாலும் ஒரு டாப்பிக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து சப் யூனிட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் யூனிட் 1 பார்க்கும்போது மெக்கானிக்ஸ் ஒரு பேப்பர், கைனட்டிக்ஸ் கைனமெட்டிக்ஸ் ஒரு பேப்பர், டைனமிக்ஸ் ஒரு பேப்பர். ஸோ 3 இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸை 10, 11, 12, 13, 14, 15
16, 17, 18, 19, 20, 21, 22. 22 சப்ஜெக்ட்ஸ் சொன்னாங்க. இதுதான் எக்ஸாம்பிள்க்கா 22 25 வரைக்கும் சொன்னேன். ஸோ எக்ஸாக்டாக பார்க்கும்போது ஒரு 22 சப்ஜெக்ட்ஸ்க்கான பேஸ் தான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக 10 யூனிட்ஸாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட சிலபஸ். ஓகேவா? ஸோ இந்த சிலபஸ்க்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த சிலபஸ்க்கு தான் வந்து மார்ச் மந்தில் தான் நமக்கு தெரியும் எக்ஸாம் டேட் எப்போ வரும்னு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் ஃப்ரீ டைம் இருக்கும்போதே ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன். நோட்டிஃபிகேஷன் வந்தப்பறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவிஷன் மட்டும் பண்ணலாம். ஸோ த கிரேட் மந்த் எண்ட் ஃபெஸ்ட், மேக் அ வின்-வின் கேரியர் டீல் வித் ADA 247, get flat 17% off plus double validity on all Megapack and TIIC. Use the code Y4242 to avail this offer. Use the code Y4242 to avail this offer. So buy now on ada247.com. ada247 மொபைல் ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பேக்கப் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படின்னா ada247 வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் மகாபேக் இல்லை டெஸ்ட் பேக் பர்ச்சேஸ் பண்ணும்போது Y424ன்ற கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 17% ஆஃபர் கிடைக்கும், ப்ளஸ் டபுள் வேலிடிட்டி ஆஃபரும் கிடைக்கும். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். So do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. அதே மாதிரி do share தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA 247 யூடியூப் சேனல். ஸோ இது நியூவான ஒரு சேனல். இப்போ தான் வந்து started taking classes in தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA 247. So do share with your friends and ask them to subscribe so that when you are joining for YouTube session, they can also join and they can also receive the notification for daily class. So inikana first question, hypersonic flow exists when Mach number is option A unknown, option B less than 1, option C less than 5 greater than 1, option D greater than 5. நம்ம பார்த்துட்டு இருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2008 கேட்ட டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக இதில் 200 கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் மெக்கானிக்கல் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு அனதர் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல்லையும் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ நம்ம அந்த 100 விட்டுட்டு அந்த ரிமைனிங் 200 கொஸ்டின்ஸ் மட்டும் பற்றி டெய்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 2008 முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா we have another 5 more question paper. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா டெய்லி 10 to 15 questions will discuss. ஸோ இதை பார்க்குறதுல மூலம் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, வாட் இஸ் த வெயிட்டேஜ் ஆஃப் த கொஸ்டின், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் தி கொஸ்டின்ஸ் பீயிங் ஆஸ்ட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிலபஸ் இருக்குது, கொடுத்துருக்க சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சிலபஸ். அந்த கொடுத்துருக்க சிலபஸில் எந்த டாப்பிக்லேருந்து ரெகுலராக வந்து கொஸ்டின்ஸ் பீயிங் ஆஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு 5 கொஸ்டின் ஒரு 6 கொஸ்டின் ஒரு அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் யூனிட்டுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 யூனிட் இருக்குது, 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு 20 கேட்கறது இல்லை, ஒரு யூனிட்டுக்கு 15 கேட்குறாங்க, ஒரு யூனிட்டுக்கு 25 கேட்குறாங்க, ஒரு யூனிட்டுக்கு 22 கேட்குறாங்க, ஒரு யூனிட்டுக்கு 24 வருது. ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் கொஸ்டின் பேப்பர் செட்டிங் அண்ட் பேஸ்ட் ஆன் த டிஃபிகல்ட்டி ஆஃப் த சப்ஜெக்ட் பீயிங் ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து வேரி ஆகுது. ஓகேவா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், hypersonic flow exists when Mach number is option A unknown, option B less than 1, option C less than 5 greater than 1, option D greater than 5. So do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. So first question யாராவது guess பண்றீங்களா? Anyone guessing for question number 1 for today's session? Hypersonic flow exists when Mach number is dash. Option A unknown, option B less than 1, option C less than 5 greater than 1, option D greater than 5. Okay, check பண்ணி பார்க்கலாம் what is the correct answer. Mach number is defined as the ratio of speed of the body to the speed of the sound in the same medium under same condition of temperature and pressure. ஸோ அப்படி பார்க்கும்போது இன் ஜென்ரல்
The flow of fluid is divided into the following 4 types depending on Mach number. So adala a body is in a hypersonic body if Mach number is greater than 6. So 6 க்கு மேல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா hypersonic flow னு சொல்றோம். So அப்போ ஆப்ஷன் D greater than 5 என்றதா கரெக்ட்டான ஆன்சர். So 6 க்கு மேல என்னும்போது anything greater than 5 என்னும்போது actually it comes in that criteria. So for first question correct answer is greater than 5, option D. Next, second question, what is continuity equation? Continuity equation na enna? Option A, H naught is equal to H plus V square divided by 2GC into J. Option B, G is equal to M dot by A is equal to rho into V. Option C, M is equal to V by A. Option D, S is equal to SO. So கொடுத்திருக்க 4ல எது வந்து continuity equation? கொடுத்திருக்க 4ல எது continuity equation? Question number 33. Stagnation temperature in terms of Mach number is given by. Stagnation temperature in terms of Mach number is given by. Option A, T naught by T is equal to K minus 1 divided by 2 into M square. Option B, T naught by T is equal to 1 plus K square divided by 2 into M square. Option C, T naught by T is equal to 1 minus K minus 1 divided by 2 into M square. Option D, T naught is equal to 1 plus K minus 1 divided by 2 into M square. So கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல what is the answer for stagnation temperature in terms of Mach number is given by. So T naught என்றது initial temperature, T என்றது final temperature. So இத T1 T2 னுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் ரிலேட் பண்ணலாம். So அப்படி பண்ணும்போது என்ன ஆன்சர் அப்படினு பாக்கும்போது T2 by T1, T1 என்றது nozzle if back pressure is equal to inlet pressure. In a nozzle if back pressure is equal to inlet pressure. Option A, no flow occurs. Option B, maximum flow occurs. Option C, flow is subsonic in diverging section. Option D, flow is supersonic in converging section, in converging as well as diverging. ஸோ ஒரு பைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ ஆகுது, அதே மாதிரி ஒரு நாசிலில் வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்படி ஃப்ளோ ஆகும்போது ஏரோ வாட்டரோ ஓகேவா ஃப்ளோ ஆகும்போது பேக் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்படி இருக்க பேக் ப்ரெஷரு இன்லெட் ப்ரெஷரை விட இன்லெட் ப்ரெஷருக்கு ஈக்குவலாகவோ இன்லெட் ப்ரெஷருக்கு அதிகமாகவோ இருந்ததுன்னா என்ன நடக்கும்? ஃப்ளோ இருக்குமா, ஃப்ளோ இருக்காதா, ஃப்ளோ இஸ் சப்சானிக் அண்ட் டைவர்ஜிங் செக்ஷனா இல்லை ஃப்ளோ இஸ் சூப்பர்சானிக் அண்ட் டைவர்ஜிங் செக்ஷனா? ஸோ இது நம்ம கொஞ்சம் ரொம்ப லாஜிக்கலாக நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். பேக் ப்ரெஷர்ன்றது வரக்கூடிய ப்ரெஷரை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய தடுக்கக்கூடிய ப்ரெஷர். ஸோ அப்போது இன்லெட் ப்ரெஷரை விட பேக் ப்ரெஷர், இன்லெட் ப்ரெஷரும் பேக் ப்ரெஷரும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஃப்ளோ முதல்ல நடக்குமா? ஸோ ஆப்வியஸ்லி நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா ஃப்ளோ நடக்காது, த நோ ஃப்ளோ அக்கர்ஸ்ன்றது தான் தெரியுது. ஸோ அப்போது எப்போ வந்து ஃப்ளோ நடக்கும் அப்படின்னா இன்லெட் ப்ரெஷர் வந்து அதிகமாகவும் பேக் ப்ரெஷர் கம்மியாகும். பேக் ப்ரெஷரை விட இன்லெட் ப்ரெஷர் கொஞ்சமாவது அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஃப்ளோ நடக்கும். மேக்ஸிமம் ஃப்ளோனாலும் மினிமம் ஃப்ளோ வில் அக்கர். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் பார்க்கும்போது in a nozzle if back pressure is equal to inlet pressure போது option A, no flow occurs. So if a back pressure PB is equal to P1, that is inlet pressure, in case PB is equal to P1 there will be no flow and pressure distribution will be uniform along the nozzle. So for 34th question option A, no flow occurs is the correct answer. Option A, no flow occurs. ஏன்னா இன்லெட் ப்ரெஷரும் பேக் ப்ரெஷரும் எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல ஃப்ளோ வந்து நடக்காது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 35. The normal shock wave in compressible flow is analogous to. The normal shock wave in compressible flow is analogous to. Option A, surges in open channel. Surges in open channel. Option B, vortex formation in centrifugal pump. Option C, hydraulic bore in tidal rivers. And option D,
hydraulic jump in channel flow. Question number 35. The normal shock wave in compressible flow is analogous to. The normal shock wave in compressible flow is analogous to option A, surges in open channel, option B, vortex formation in centrifugal pump, option C, hydraulic bore in tidal reverse, and option D, hydraulic jump in channel flow. So, கொடுத்திருக்க நாலு ஆப்ஷன்ல what is the answer for question number 35? Question மறுபடியும் பார்க்கலாம். The normal shock wave in compressible flow is analogous to what? The normal shock wave in compressible flow is analogous to. So, answer தெரிஞ்சவங்க do guess your answer for question number 35. Those who are watching live, do guess the answer for question number 35. Do share the link with your friends so that they can also join in the MCQ question discussion part. Check பண்ணி பார்க்கலாம் what is the answer for question number 35. The normal shock wave in compressible flow is analogous to option D, hydraulic jump in channel flow. Hydraulic jump in channel flow is the correct answer for the question. The normal shock wave in compressible flow is analogous to hydraulic jump in channel flow. The Great Month End Fest. Make a win-win carrier deal with ADA 247. Get flat 17% off plus double validity on all Megapack and test pack. Use the code Y424 to avail this offer. So buy now on ada247.com. ada247 website la போயிட்டு நீங்க தமிழ்நாடு செக்ஷன் உள்ள போனீங்கன்னா what are all the Megapack and test pack இருக்குன்னு தெரியும். ஸோ அதில் ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது you get double offer. என்னென்னா you get flat 17% off on the total price plus double validity on the validity. So normal validity 12 months இருக்கு Megapack test packனா உங்களுக்கு இந்த ஆஃபர் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 24 monthsக்கான வேலிடிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் you get flat 17% off on the total price. Next, question number 36. Ramjet engine. Question number 36. Ramjet engine. Option A is self-operating at zero flight speed. Is self-operating at zero flight speed. Option B is not self-operating at zero flight speed. Option C requires no air for its operation. Option D produces a jet consisting of plasma. இப்போ ராம்ஜெட் இன்ஜின்னா என்ன? ஸோ ராம்ஜெட் இன்ஜின்றதை நீங்கள் படிக்கும்போது தான் அந்த ராம்ஜெட் இன்ஜினில் ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் வந்து நீங்கள் கொடுத்துருக்க 4ல் 1. ஸோ அது என்னன்றது தான் ஆன்சர். மறுபடியும் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ இஸ் செல்ஃப் ஆப்ரேட்டிங் அட் ஜீரோ ஃப்ளைட் ஸ்பீட். ஆப்ஷன் பி இஸ் நாட் செல்ஃப் ஆப்ரேட்டிங் அட் ஜீரோ ஃப்ளைட் ஸ்பீட். ஆப்ஷன் சி requires no air for its operation. Option D produces a jet consisting of plasma. So those who are watching live, do guess the answer for question number 36. Do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. So check பண்ணி பார்க்கலாம் 36th question என்ன ஆன்சர்னு. So option B is the correct answer. So ramjet engine is not self-operating at zero flight speed. Ramjet engine is not self-operating at zero flight speed. Okay. Next question. For above 3000 km per hour, it is more advantageous to use. So for above 3000 km per hour வேகமாக போகும்போது எந்த மாதிரியான இன்ஜினை நம்ம யூஸ் பண்ணலாம்? அது எது வந்து நமக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும்? ஸ்பீடு 3000 km per hourக்கு மேலே போகும்போது ஸ்பீடு போகும்போது what type of engine is used? It will be more advantageous அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ turbojet engine, option B ramjet engine, option C propellers, option 4 rockets. Option A turbojet engine, option B ramjet engine, option C propellers, and option D rockets. So any guesses for question number 37? Any guesses for question number 37? Live பார்க்குறவங்க எதாவது guess பண்ணுறீங்களா for question number 37? Those who are watching live, do share the link with your friends and to your friends groups so that
they can also join. Those who have passion for mechanical engineering can join this, and those who are planning to appear for TNPSC combined engineering service or any government exam based on mechanical engineering subjects can join here. So check பண்ணி பார்க்கலாம். What is the answer for question number 37? For speed about 3000 km per hour, it is more advantageous to use option A turbojet engine, option B ramjet engine, option C propellers, option D rockets. So answer என்னன்னு பார்க்கலாம். For speed above 3000 km per hour, it is more advantageous to use ramjet engine. It is more advantageous to use a ramjet engine. Okay va. So about 37th question ku option B ramjet engine is the correct answer. Next question number 38. The function of a ramjet engine. Ruben Rajesh, thank you for joining. Option B is the correct answer. Correct guess பண்ணிருக்கீங்க. Very good. Question number 38. The function of a heat exchanger in a gas turbine unit is. The function of a heat exchanger in a gas turbine unit is option A to heat the compressed air before inlet to combustion chamber. Option B to heat the gas before inlet to gas turbine. Option C to exchange heat from hot gas. D P2 by P1 is equal to T2 by T1 into K power K divided by K minus 1. So for option D, P2 by P1 is equal to T2 by T1 whole power K divided by K minus 1. So 39th question option D is the correct answer. Next question number 40. Air refrigerator makes use of. Air refrigerator makes use of option A Atkinson cycle, option B Otto cycle, option C reversed Joule cycle, and option D Stirling cycle. Air refrigerator makes use of what cycle? Option A Atkinson cycle, option B Otto cycle, option C reversed Joule cycle, and option D Stirling cycle. So check பண்ணி பார்க்கலாம். What is the answer for question number 14? So air refrigeration system belongs to the class of gas cycle refrigeration systems in which a gas is used as the working fluid. Next, the air refrigeration system works on Joule cycle or reverse Brayton cycle or Bell-Coleman cycle. Joule cycle or reversed Brayton cycle or Bell-Coleman cycle. Satish Kumar, thank you for joining. So air refrigerator cycle makes use of option C சொல்லிருக்கீங்க, option 3, that is option C reversed Joule cycle. check பண்ணி பார்க்கலாம். For question number 40, air refrigeration makes use of option A Atkinson cycle, option B Otto cycle, option C reversed Joule cycle, and option D Stirling cycle. So Satish Kumar option 3 reversed Joule cycle சொல்லிருக்காங்க. So check பண்ணி பார்க்கலாம் what is the correct answer. So reversed Joule cycle, reversed Brayton cycle, Bell-Coleman cycle. So percentage of the syllabus பார்த்தீங்க அப்படின்னா காமன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 50% சிலபஸ் வந்து எல்லாத்துலேயுமே காமன். ரிமைனிங் 50% பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸு சிலபஸ் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எனி கவர்மெண்ட் எக்ஸாம், ஸோ நீங்கள் இதை என்ன சிலபஸ் எடுத்து நீங்கள் 4 இப்போ எக்ஸாம்பிள் நான் 4 கொடுத்துருக்கேன். ஸோ வாட் எவர் மே வித் சிலபஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% சிலபஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஈவன் நீங்கள் எம்இ எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு காலேஜ் போகிறீங்க, அங்கே கொடுப்பாங்க சிலபஸ். ஸோ அது நீங்கள் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணுறீங்கனாலும் அங்கே கொடுக்குற சிலபஸ் போய் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த காமன் கவர்மெண்ட் எக்ஸாம் சிலபஸோட வந்து மேட்ச் ஆகும். ஸோ ஜாயின் அ டெலகிராம் குரூப் ADA 247 Tamil. So and do like, comment, share and subscribe ADA 247 Tamil, and also a new channel Tamil Engineering Classes by ADA 247.
This is a new channel for engineering staffs. Sorry, for engineering students. So engineering students முடிச்சவங்களுக்கு engineering staffs மூலமா நடத்துற ஒரு YouTube channel, Tamil engineering classes by ADA 247. So as of now, Maths, Mechanical, Triple and Basic Engineering and Science subjects are being taken. So future la பாத்தீங்கன்னா என்ன government exam based on engineering வந்தாலுமே இந்த சேனல்ல தான் they will be live classes. Okay வா? So thank you all for joining. So if you have any queries and doubts, do ask me here, g.deepak@ada247.com. Thank you all for joining. See you guys tomorrow.